மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. டேய், போற போக்க பார்த்தா அவளை மென்டல்னு கடைசியில நீ தான் மென்டல் ஆக போறேன்னு நினைக்கிறேன். உன்னால அவளை மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன்டா இன்னும் இங்கேயே உட்காந்து அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? பேசாம கேரளாவுக்கே போய் அவளை பார்த்துட்டு வர வேண்டியது தானடா. பார்த்து என்னடா பண்றது? அவன் என்ன லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. இதுக்கு மேல நான் அவளை போய் பார்த்து என்னடா பண்ண போறேன்? சரி, அப்ப இங்க உட்காந்து இப்படியே அவளை நினைச்சு ஃபீல் பண்ணி மட்டும் என்ன பண்ண போற? வேற என்ன பண்ண சொல்ற? அவ போயிட்டாங்கிறதுக்காக அப்படியே ஒரு நிமிஷத்துல சுவிட்ச் போட்ட மாதிரி எல்லாம் என்னால அவளை மறக்க முடியாது. டே, எனக்கு புரியுதுடா. இருந்தாலும் இத்தனை வருஷத்துல எந்த விஷயத்துக்காகவுமே நீ இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. நீ இப்படி இருக்கிறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடா. சரி விடு, இங்க வீட்லயே உட்காந்து இருந்தா உனக்கு இங்க எங்க பார்த்தாலும் அவன் நினைப்பாவே தான் இருக்கும். பேசாம ஒர்க் ஷாப் போலாமா? இல்லடா சக்தி, எனக்கு இப்ப ஒர்க் ஷாப் போறதுக்கெல்லாம் மூடே இல்ல. சரி, வேற எங்கேயாவது வெளியே போலாம் வா. டேய் வேணண்டா, கையில் வேற நேத்து தான் வீட்டுக்கு வந்திருக்கா. நான் வேற நேத்து என்னெல்லாமோ பண்ணதுல நீங்க ஏன் கூடயே தங்கிட்ட. நீ இன்னைக்காவது போய் அவ கூட இரு, நான் பாத்துக்கிறேன். டே, அப்புறம் கையில் சரியாயிட்டால, எதுவும் பிரச்சனை இல்லையே? அப்படி சரியாயிட்டானெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் அந்த ஜோசிக்காரன் சொன்னதையே தான் புடிச்சு தொங்கிட்டு இருக்கா. அது இல்ல அவன் போய் சொல்லியிருக்கான்னு சொன்னா கூட அவ அதை இன்னும் புரிஞ்சுக்கிற மனநிலைக்கு வரலடா. ஆனா ஒன்னும் பிரச்சனையெல்லாம் இல்லடா. அவ இதுக்கப்புறம் என் கூட தான் இருப்பா, என்னை விட்டெல்லாம் போக மாட்டா. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது பேசி நான் புரிய வச்சிருவேன். சரிடா சக்தி, அப்போ இன்னைக்கு நானும் ஒர்க் ஷாப் போல. நான் இல்லாம நீயும் போக வேண்டாம், வேலை அதிகமா இருக்கும். அப்புறம் நீ எல்லாம் தனியா பார்க்க வேண்டியதா இருக்கும். நீயும் பேசாம இன்னைக்கு லீவ் போட்டு போய் கையில் கூட இருடா. நாளைக்கு வேணா நம்ம ஒர்க் ஷாப் போய்க்கலாம். நீ இல்லாம நான் எங்க போறது? நான்லாம் போக மாட்டேன். என்ன, ஏற்கனவே 4-5 நாள் லீவ் ஆகி போச்சு. நாளைக்கு போனா அந்த ஓனா மண்டிய மூஞ்ச கட்டுவான். அதுதான் கொஞ்சம் கடுப்பாகும். சரி பரவாயில்ல விடு, அந்த நாளைக்கு பாத்துக்குவோம். சரி நீ வா, நம்ம போய் பாண்ட கடையில போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம். இல்லடா சக்தி, எனக்கு வேண்டாம். என்னடா டீ வேணாங்கிற? சரி விடு, டீ வேணானா பரவாயில்ல, சில்லுன்னு சர்பத்தை அடிச்சுட்டு வரலாம் வா. டேய், எனக்கு வேணாண்டா சக்தி. டேய் என்னடா எது கேட்டாலும் வேணான் இருக்க? அவ விட்டுட்டு போயிட்டா சரிதான், அதுக்குன்னு எனக்கு அப்பலா கவுந்துருச்சு இப்படி தலையில கை வச்சு உட்காந்துருக்க. டேய், தலை வலிக்குதுடா, வேற என்ன பண்ண சொல்ற? தலை வலிக்காம பின்ன என்ன செய்யும்? சரக்க மோந்து பார்த்தாலே நீ எல்லாம் மட்டையாயிருவ. இந்த லட்சணத்துல ஒரு பாட்டில ஒரே கல்ப்ல அடிச்சிருக்கான். இல்ல எப்பவுமே டீ குடிக்கிறதுனா கூட என்ன கூப்பிடாம போக மாட்டேன். உன்னை யாரும் தனியா போய் சரக்கு வாங்கி அடிக்க சொன்னது? என்ன சரக்கு வாங்கணும், எவ்வளவு அடிக்கணும் ஏதாவது உனக்கு தெரியுமா? உன் இஷ்டத்துக்கு என்ன கருமத்தையும் வாங்கி அடிச்சிருக்க. அப்புறம் தலைவலிக்காம என்ன பண்ணும்? டேய், அது எனக்கு என்னடா தெரியும். அவ விட்டுட்டு போயிட்டான்ற கடுப்புல என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் போய் என்னத்தையோ வாங்கி அடிச்சிட்டேன். டேய், என்ன கடுப்பு இருந்தாலும் என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? ஐயோ டேய், அப்புறம் தான் மூட்ல எனக்கு எதுவும் தோணலடா. அதுவும் இல்லாம கையில் வேற வந்திருக்கான்னு சொன்னேன். அதான் அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் கூப்பிடல. சரி, ஏதோ அடிச்சுட்டா முடிச்சு போச்சுல, விடு. அப்புறம் கையில் உன்னை காணோன்னு பாத்துட்டு இருப்பா. நீ முதல்ல வீட்டுக்கு போடா. டேய், நீ ஏன் அப்செட்டா இருக்க? உன்னை இப்படிதான் நான் தனியா விட்டு வீட்டுக்கு போறது? நான் அப்செட்டா இருக்கேன்னு யார் சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ கிளம்பு. நீ நல்லா இருக்கன்னு உன் முகல் கட்டிய பார்த்தாலே தெரியுது. நீ இப்படி ஒரு மாதிரி இருந்தா எனக்கு போகவே மனசு வரலடா. சரி வா, 2 பேரும் போய் ஒரு டீ சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ என்னமோ பண்ணு. எத்தே 2 பேரும் டீ டீன்னு கத்துறதாங்க அடுக்கல வரைக்கும் கேக்குதுல. அதான் டீய போட்டு கொண்டாந்துருக்கேன், இந்த குடிங்களே. ஐயோ அம்மாச்சி, நீங்க வேற நான் வெளியே கூட்டிட்டு போய் டீ குடிக்கலாம்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு டீ போட்டு கொண்டு வந்துட்டீங்க. கிளி, வீட்ல நான் ஒருத்தி இருக்கையில எதுக்கு நீங்க வெளிய போய் டீ குடிக்கணும்? வெளிய போய் காசு கொடுத்து டீ குடிச்சாதான் டீ இறங்குமாக்கு. ஏன் வீட்ல போட்ட டீ எல்லாம் உங்களுக்கு இறங்காதாக்கு? ஐயோ அதுக்கு இல்ல அம்மாச்சி, அங்க பாருங்க அவனை தலையில கைய வச்சுக்கிட்டு ஏதோ கப்பல் கவர்ந்த மாதிரி உட்காந்துருக்கான். அதான் கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போனா சரியா வானேன்னு பார்த்தேன். கிளி சின்னவனே, என்னலே நேத்தே நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்ல. அப்புறம் நேத்து பேசின உனக்கு ஒண்ணும் புரியாதுன்னு தான் நான் பேசல. சின்ன, நேத்து நைட் அடிச்சது உனக்கு இன்னும் தெரியலையாக்கு? வா, தலையில நல்லா நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா தேய்ச்சி தண்ணியில போட்டு உன்னைய முக்குறேன். அப்ப உனக்கு எல்லாம் சரியா போகும். ஏ சிம்ரன், சின்ன சிம்ரன், பாய் தரக்காத சொல்லிட்டேன். எனக்கு வர்ற கோவத்துக்கு செயின டைலர் கிட்ட சொன்னது வருத்தப்படுவேங்கிறதுக்காக தான் சொல்லாம விட்டேன். ஐயோ அம்மாச்சி, அக்கா கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க அம்மாச்சி. அக்காட்ட சொன்னா அக்காவும் வருத்தப்படும். அப்புறம் அவனும் பாவம் தான், அவன் என்ன பண்ணுவான்? ஐஷு போயிட்டாங்கிற வருத்தத்துல அவன் என்னென்னமோ பண்ணிட்டான். அதுக்காக எல்லாம் போய் அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க அம்மாச்சி. ஆமா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். லவ் ஃபெயிலியர் ஆனா எப்படி இருக்கும்னு இந்த சிம்ரனுக்கு என்ன தெரிய போகுது? ஆமா, பெரிய லவ் ஃபெயிலியர். காலேஜ்ல உள்ள எல்லா பாடத்திலயும் ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கான். அப்பெல்லாம் இவனுக்கு வராத வருத்தம் தான் இப்ப காதல் ஃபெயிலியர் ஆனது அப்படியே வந்துட்டுமா?
ஏ சிம்ரன், எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறதும் லவ் ஃபெயிலியர் ஆகுறதும் ஒண்ணா? இல்ல ஒண்ணு இல்ல. ஏன்னா வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் காதல் தான்ல. படிப்பெல்லாம் என்ன தேவைக்கு? வீட்ல படிக்கிறதுக்கு அனுப்புறவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க தானே. படிக்காம ஃபெயில் ஆகி போயிட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா காதல் ஃபெயில் ஆயிட்டு அப்படியே குடியே முழுகி போயிரும் பாத்துக்க. கிளி, வாழ்க்கையில படிப்பு வேலை தான்ல முக்கியம். நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலை இருந்தா பொண்ணெல்லாம் தானே தேடி வரும்ல. அதை விட்டுட்டு பொண்ணு பின்னாடி போனா அப்புறம் வாழ்க்கையில எல்லாமே ஃபெயிலே தான்ல போகும். நல்லா அவன் மண்டையில ஏறுற மாதிரி சொல்லுங்க அம்மாச்சி, அப்பவாவது எனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். டேய், என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? ஏதோ கையில் கழுத்துல தாலி கட்டினதுனால நீ தப்பிச்சிட்ட. இல்லனா நீயும் நானும் ஒண்ணுதான். 2 பேத்துக்குமே அரியர் இருக்கு, 2 பேருக்குமே வேலை இல்ல. அதை மறந்துடாத. எல்லா விஷயத்திலயும் 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம். ஆனா நீ காதலை விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காகவே குடிச்சிட்டு ஆலப்பற பண்ணிக்கிட்டு திரிஞ்ச. ஆனா அவ பொண்டாட்டி தான் அவனை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போனா. அதுக்கு நான் என்ன குன்ன மாதிரி குடிச்சிட்டா திரிஞ்ச? ஐயோ, அம்மாச்சி வேற நம்மள ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே. கையில் போனப்ப நம்மளும் இப்படிதான் பண்ணோம்னு தெரிஞ்சா மான மரியாதையெல்லாம் போயிருமே. அந்த பயலுக்கு இருக்கிற நிதானம் பொறுமை எல்லாம் உனக்கு இருக்காலே. அந்த பயலை பார்த்து கத்துக்கலே. யாருக்கு? இவனுக்கா? நிதானம், பொறுமை, அப்புறம் இன்னும் வேற என்னெல்லாடா சக்தி இருக்கு உனக்கு? சொல்றா, கொஞ்சம் கத்துக்கிறேன். அட போடா. ஐயோ அம்மாச்சி, போதும் அம்மாச்சி, ரொம்ப புகழாதீங்க. என் மூஞ்சுக்கு முன்னால புகழ்ந்தா எனக்கு பிடிக்காது. பாருலே, எப்படி தன்னடக்கம்டே. ஐயோ, இதுக்கு மேல சொன்னா இவன் என்ன அடக்கம் பண்ணிடுவானே. ஐயோ அம்மாச்சி, என்ன புகழ்ந்தது போதும். டீயா கொடுங்க அம்மாச்சி. இந்தாலே சக்தி, நீ குடிலே. அப்ப எனக்கு உனக்கெல்லாம் ஒண்ணு கிடையாதுலே. நீ தான் இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாம் நினைக்காம வேற என்னத்தையோ குடிச்சிட்டு வந்திருக்கீல்ல. அப்புறம் என்னத்துக்கு இந்த கிளவி வைக்கிற டீ உனக்கு? ஏ சிம்ரன், கோவமாயம் மேல? இல்ல, கோவமெல்லாம் ஒண்ணு கிடையாது. நல்ல குளுகுளுன்னு இருக்கேன். சிம்ரன், கோவப்படாதீங்க, வா. சரி, கையை விடுலே. நான் உன் மேல கோவமா இருக்கேன். இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதலே. ஐயோ சிம்ரன், சத்தியமா நான் குடிக்கணும்னாலாம் குடிக்கல சிம்ரன். ஆனா நேத்து மட்டும் நான் குடிக்கலனா என் மைண்டு வேற எங்க இல்லாம போயிருக்கும். அதனாலதான் குடிச்சேன். நேத்து நான் குடிச்சதுனால மட்டும்தான் இப்ப இங்க இப்படி உட்காந்துருக்கேன். இல்லன்னா நேத்து எனக்கு இருந்த டென்ஷன்ல அப்படியே வண்டி எடுத்துட்டு போய் எங்கேயாவது விட்டுறலாம்னு தோணுச்சு. ஏய் டேய், என்னடா பேசுற பைத்தியம் மாதிரி? என்ன சொல்றேன்னு பாருங்க அம்மாச்சி. வண்டியை கொண்டு போய் விட்டுருவானாமா. அப்படியே இந்த டீ எடுத்து அவன் மூஞ்சில ஊத்துங்க அம்மாச்சி. கிண்டலி சின்னவனே, இப்படி சொல்லிட்டு கிடக்க. என்ன இந்த பிள்ளை விட்டுட்டு போயிட்டா உன்னால வாழவே முடியாதா? ஏன் இந்த பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி நீ வாழவே இல்லையாக்கு? அவ போறாளே, ஏன் இந்த உலகத்துல அவளை விட்டு வேற பொண்ணே இல்லையாக்கு? அந்த பிள்ளை உன்னை விட்டுட்டு போயிடுச்சுங்கிறதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுறியலே. அப்ப உனக்காக இந்த வீட்ல இருக்கிற இந்த சிம்ரனு, அப்புறம் உன் மேல உயிரையே வச்சிருக்கிற சைல்டு கண்ணு, அப்புறம் நீதான் உலகம், அப்பனாத்தா கூட வேண்டாம், நீதான் அப்பனாத்தான்னு சொல்லி உன் பின்னாலே சுத்திக்கிட்டு இருக்க அந்த நண்டு குட்டி எங்களெல்லாம் நினைச்சு பாத்தியாலே நீ? நல்லா கேளுங்க அம்மாச்சி. ஏதோ கொஞ்ச நாள் பழகின பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்றதுக்காக இத்தனை வருஷம் இவன் கூட இருந்த நம்மளே அவனுக்கு முக்கியம் இல்லாம போயிட்டோம். டேய், சிம்ரன் தான் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கனா, ஏன்டா நீ வேற? யார்லே நாங்க புரியாம பேசுறமாக்கு? யார்லே? அந்த பிள்ளை போனது போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பிள்ளை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடந்தேன்னு வச்சுக்க. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன இந்த பிள்ளை போயிட்டா என்ன உனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லையாக்கு? உனக்கு என்னல குறைச்ச? ராசா மாதிரி இருக்க. உன் மாமங்காரன் சொல்ற மாதிரி இந்த பெயில போன பாடத்துல எல்லாம் படிச்சு நல்லா பாஸ் ஆகி நல்லதா ஒரு வேலையை ரெடி பண்ணலே. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்ன அதை விட நல்ல பிள்ளை உன்னை தேடி வரும்லே. உனக்கு நாங்களே இருக்கமில்ல. சும்மா தேவையில்லாம கிடந்து வருத்தப்பட்டு இருக்காம இன்னும் அந்த டீயை குடிச்சிட்டு எந்திரிச்சு வெளியே போய் வேலையை பார்க்குற வேலையை பாருல. அம்மாச்சி சொல்றதான் நானும் சொல்றேன். சும்மா விட்டுட்டு போனவளே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம டீயை குடிச்சிட்டு வா, வெளியே போய் அடுத்த வேலையை பார்ப்போம். எல்லாரும் அவளை மறந்துட்டு அடுத்த வேலையை பாருன்னு எவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. எல்லாம் அவனுக்கு வந்தாதான்டா தெரியும். ஐஸ்வர்யா, என்னடி இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நேத்து நைட்டு நம்ம வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. சரி, நல்லா அழு. ஆனா இந்த அழுகையோட அவனை ஒரேடியா மறந்துரு. ஏம்மா உங்களுக்கு அவனை பிடிக்கல? அவன் ரொம்ப நல்லவம்மா. என் மேல உயிரையே வச்சிருக்கான். என்ன நல்லா பாத்துக்குவாம்மா. ஏய், வாய மூடு. நான் அங்கேயே உன்கிட்ட சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன். அவனை காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஏதாவது அடம் பிடிச்ச அப்புறம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்த விஷயத்த அப்படியே உன் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். அவன்கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஏற்கனவே அவன் பண்ற பொறுக்கித்தனத்துல உன் அண்ணன் அவன் மேல கோவமா தான் இருக்கான். உனக்கு தெரியும்ல. இனி உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி உன்கிட்ட இப்படி எல்லாம் பண்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது, அடுத்த நிமிஷமே அவனை அடிச்சு கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவான். என்ன இப்பவே அன்புவை கூப்பிட்டு சொல்லவா? அடுத்த நிமிஷம் வந்து வீட்டுல இருக்க மாட்டான்.
ஐயோ அம்மா வேண்டாம்மா, சேட்டன்கிட்ட சொல்ல வேண்டாம். சேட்டன்கிட்ட சொன்னா சேட்டன் கண்டிப்பா அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடும். அவன் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்புறம் அபியும் அண்ணியும் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தெரியுதுல்ல, அவங்க ஊர்ல ஏதோ அடிதடி பண்ணான்னு தெரிஞ்சப்பவே அன்பு அவனை போட்டு எப்படி அடிச்சான்னு பாத்து இல்ல. அப்பவே அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு தான் சொன்னான். நான் தான் சரி போனா போகுது, சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டா இருந்துட்டு போகட்டும்னு சொன்னேன். ஆனா இப்ப அவன் உன்னை காதலிக்கிறான்ற விஷயம் மட்டும் அன்புக்கு தெரிஞ்சது. அப்புறம் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது மட்டும் இல்ல, அவனை அடிச்சே கொன்றுவான். இங்க பாரு ஐஸ்வர்யா, நான் சொல்றத கேட்காம இன்னும் அவனை தான் காதலிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. அப்புறம் நான் அன்பு கிட்ட கூப்பிட்டு இப்பவே இந்த விஷயத்த சொல்லிடுவேன். அப்புறம் அந்த வீட்டுல அங்க என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஐயோம்மா இல்லம்மா வேண்டாம், சேட்டன் கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டானா அப்ப நான் சொல்றத நீ கேளு. இது வந்ததுல இருந்து ஒன்னும் சாப்பிடல, ஒரு போட்டு தண்ணி கூட குடிக்கல. அந்த போர்க்கே நினைச்சு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்க. எனக்கு உன்னை பார்க்க பார்க்க கோபம் தான் வருது. இதோ இப்ப நீ அழுகிறியே, இதுதான் கடைசி அழுகையா இருக்கணும். இதுக்கப்புறம் அவனை நினைச்சு நீ அழுதுகிட்டு இருந்த அப்பவே நான் அன்புவை கூப்பிட்டு சொல்லிடுவேன். அழுகையை நிறுத்திட்டு முதல்ல இதை சாப்பிடு. அம்மா நான் கேட்குறேன்னு கோவப்படாதீங்கம்மா. உங்களுக்கு ஏம்மா அவனை பிடிக்கல? நீங்க அவனை வேண்டான்னு சொல்றதுக்கு என்னம்மா காரணம்? அவன் வேற ஜாதியோ வேற மதமோ எல்லாம் கிடையாது. அண்ணியோட தம்பி தானே, நம்ம சொந்தம் தானே. நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டா கூட நம்ம சேட்டன் வீட்லயே தானம்மா நான் இருக்க போறேன். உங்க கூடயே நான் இருக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையாம்மா? ஏய் என்னடி பேசுற? நீ எங்க கூட இருக்கிறது முக்கியமா இல்ல நல்லா இருக்கிறது முக்கியமா? நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நல்லா இருப்பேம்மா. அவன் என்ன நல்லா பாத்துக்குவாம்மா. எப்படி? ரெண்டு கண்ணால நல்லா பாத்துக்குவானா? அவனே ஒரு வேலை வெட்டி இல்லாத வெறும் பையன். அன்பு அவனை பத்தி உன்கிட்ட சொல்லல? ஏன் நீயும் அந்த வீட்டுல ஒரு மாசம் இருந்தியே, அவன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியல? இல்ல அதையெல்லாம் தெரிஞ்சுதான் அவனை லவ் பண்ணியா? படிப்பும் கிடையாது, ஒரு வேலையும் கிடையாது, ஊரை சுத்திக்கிட்டு அடித்தடி பண்ணிக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். அவனை போய் காதலிச்சிருக்க? இல்ல ஒன்ன சொல்லி என்ன தப்பு? அவனே ஒரு பொறுக்கி, அதையும் சொல்லி உன்னை மயக்கி இருந்திருப்பான். நீயும் பேக்கு மாதிரி அவன் சொன்னதெல்லாம் நம்பிட்டு ஐயோ அவன் ரொம்ப நல்லவன், அவன் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், எனக்காக உயிரியை கொடுப்பான்னு அவனை காதலிச்சு தொலைச்சிருந்திருப்ப. இந்த காதல் கன்றாவியெல்லாம் இந்த வயசுல எல்லாம் வர்றதுதான். ஆனா யார காதலிக்கணும், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழ்க்கையில நல்லா இருக்க முடியுமா இல்லையானலாம் எங்க யோசிக்கிறீங்க? நீங்க எதையும் யோசிக்காம அப்படியே கண்ணை மூடிட்டு எவனோ ஒரு பொறுக்கி காதலிக்கிறேன்னு வந்து சொல்லலாம். ஆனா அதுக்காக பெத்தவங்க நாங்க அப்படியே அவனுக்கு கட்டி வச்சிட முடியுமா? இதே நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல பெரிய வேலையில இருந்து ஒரு வசதியான பையனை காதலிச்சிருந்தனா சரி பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன் வாழ்க்கை நல்லா இருக்குமேனு சொல்லி உனக்கு கட்டி வைக்கலாம். ஆனா போய் ஒரு ஒண்ணு இல்லாத பிச்சைக்காரனை காதலிச்சுட்டு என்னமோ அவனதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உட்காந்து அடம் பிடிச்சு அழுதுகிட்டு இருக்க. அந்த ஒண்ணும் இல்லாதவன் எனக்கு மாப்பிள்ளையா? இங்க பாரு, இதுக்கு மேல அவனை பத்தி ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நான் உடனே அன்புக்கு போனை போட்டு சொல்லிடுவேன். ஐயோம்மா வேண்டாம்மா. வேண்டானா அப்ப ஒழுங்கு மரியாதையா அவனை மறந்துட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அவனை நினைச்சு உட்காந்து அழுதுட்ட. சரி நாளைக்கு ஒரு நாள் கூட உனக்கு டைம் கொடுக்குறேன். நாளையோட அவனை நீ மறக்கிற. நாளைக்கு ராத்திரி அவனை மறந்துட்டேன், நீங்க சொல்ற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உன் வாயால சொல்ற. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுமா. ஏன் முடியாது? இவ்வளவு நாள் எனக்கு மேல படிக்கணும் அதனால கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி எங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த. ஆனா உண்மையாவே நீ படிக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் வேண்டாம்னு சொல்லலையே. அந்த பொறுக்கிய காதலிக்கிறனால தானே நாங்க பார்த்த டாக்டர் மாப்பிளைய வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இப்பதான் நான் அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இந்த ஜென்மத்துல அந்த பொறுக்கிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காத ஐஸ்வர்யா. நான் சொல்ற மாப்பிளைய தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். அதனால இப்படி தேவையில்லாம அழுது என்னையும் கோவப்படுத்தி அப்புறம் நான் அன்புக்கு கூப்பிட்டு சொல்லி அவன் கோவப்பட்டு அந்த பொறுக்கிய போட்டு அடிச்சு கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துறத விட ஒழுங்கா நான் சொல்ற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிக்கிற. இதுக்கு மேல நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் ஐஸ்வர்யா. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம். நீ அழுதாலும் சரி என்ன பண்ணாலும் சரி, ஆனா நாளைக்கு நைட்டு நான் சொல்ற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்ற, அவ்வளவுதான். ஏடா நான் என் வாயால என் காதல உன்கிட்ட சொல்லணும்னு தான் நீ காத்திருந்த. ஆனா அதே வாயால நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போ உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். உன்னை நான் காதலிக்கலன்னு சொன்னப்போ உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்ததோ அதை விட அதிகமாக எனக்கு கஷ்டமா இருந்ததுடா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் மட்டும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நீ என்ன ஊருக்கு வரவே விட்டுருக்க மாட்டேன். அப்புறம் நம்ம விஷயம் என் சேட்டனுக்கு தெரிஞ்சிருக்கும், வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அப்படி உனக்கும் என் சேட்டனுக்கும் பிரச்சனை வந்தா அதால பாதிக்கப்படுறது அண்ணியும் அபியும் தான். நம்ம காதலால அவங்க கஷ்டப்படக்கூடாது, என்னால நீயும் கஷ்டப்படக்கூடாது. அவங்க உன் மேல வச்சிருக்க பாசம் நீ அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னால
நம்ம காதல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருந்தா நீ என்ன மறந்திருக்க மாட்ட. என்ன தேடி நீ இங்கேயே வந்திருப்ப, எனக்கு தெரியும். அதனால தாண்டா நான் உன்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் உன்னை காதலிக்கலன்னு சொன்னப்போ உனக்கு என் மேலே கோவம் வந்திருக்கும். நீ என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நீ நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனால் என்னால் நீ அபியும் அண்ணியும் விட்டு பிரியக்கூடாது. நீங்கள் என்றைக்குமே ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக நான் உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. அன்னைக்கு நீ எப்படி என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட நடிச்சியோ அதே மாதிரி நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டா நானும் உன்கிட்ட நடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நீ நினைச்சாலும் சரி, என் மேலே கோவப்பட்டாலும் சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்ன மறந்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி என்ன மறந்துட்டு நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா என்னால ஒன்னும் மறக்க முடியுமான்னு தெரியலடா. ஆனா இந்த 3 வருஷம் வாழ்க்கையில ஒரு தடவையாவது உன்னை பார்க்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நான் உன்னை பார்த்துட்டேன். அப்புறம் இந்த 3 வருஷம் நீ யாருன்னு தெரியாம உன்னை காதலிச்சுட்டு இருந்தப்போ நான் மட்டும் உன்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறேன். உன்னோட காதல் ஒரு நாளாவது எனக்கு கிடைக்காதான்னு ஏங்கி இருக்கேன். என்னோட ஏக்கத்துக்கு எல்லாம் சேர்த்து நான் உன் கூட இருந்த வரைக்கும் நீ எனக்கு உன் காதலை கொடுத்தது கொஞ்ச நாளா இருக்கலாம். ஆனா சாகுற வரைக்கும் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கான எவ்வளவோ ஞாபகங்களை நீ எனக்கு கொடுத்துருக்க. அது போதும் எனக்கு. உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டா உன் கூட ஒரு நாள் வாழ்ந்தா போதும்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்வளோ நாள் உன் கூட உன் பக்கத்துல வாழறதுக்கான சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னோட காதலியா மட்டும் இல்ல, கடைசியா நான் வரும்போ என் காலில் மெட்டிய போட்டு எனக்கு உன் பொண்டாட்டிங்கிற சந்தோஷத்தையும் கொடுத்துட்ட. எனக்கு அது போதும்டா. என்னால உன்னை தவிர இன்னொருத்தனை என் வாழ்க்கையிலையும் சரி என் மனசுலையும் சரி என்னால ஏத்துக்க முடியாது. அப்படி ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா உன் பொண்டாட்டியாவே சாகிறதுக்கும் நான் தயாராதான் இருக்கேன். அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும். உதிர்ந்து போன மலரின் வாசமா தூத பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும். உடைந்து போன வளையலின் வண்ணமோ உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் உந்தன் கையில் தோளில் சாய்ந்த கதைகள் பேச நமது விதியில் இல்லை. முதல் கனவு போதுமே காதலா கண்கள் திறந்திடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.